வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட புது எபிசோட். இந்த சண்டே ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல நம்மள பல பேரு தம்மா துண்டு கண்ட்ரிலாம் பல கோல்டு மெடல் வாங்குது, நம்மெல்லாம் ஒண்ணுதான் வாங்கியிருக்கோம், அதுவும் அந்த ஒண்ணு வாங்கினதுக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறான் அப்படின்ட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்து புலம்பிட்டு இருக்கோம். நம்ம ஏன் மெடல்ஸ் நிறைய வாங்க மாட்டோம்? 130 கோடி பாப்புலேஷன்ல ஏன் மொத்தம் 7 மெடல் தான், அதுவும் ஒண்ணுதான் கோல்டு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண இந்த எபிசோட் இல்ல. மூவிஸோட பாசிட்டிவ் இம்பாக்ட் பத்தி தான் நம்ம குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டே. ஆனா ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது ஐ எம் த வெரி சாரி. ஏன்னா கூகுள்ல தமிழ் ஸ்போர்ட்ஸ் மூவின்னு தேடினாலே பிகில், கில்லி, மான் கராத்தே, நட்பே துணைலாம் காமிக்குது. என்ன கொடுமை சரவணன் இது! இவ்வளோ ஏன் நம்ம தமிழ் மூவிஸோட ஸ்போர்ட்ஸ் நாலேஜுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் டைலாக் கேட்போமா? உன்னாலதான்டா நம்ம செமிஃபைனல்ஸ்ல தோத்துட்டோம் அப்படின்ட்டு டீம் பிளேயர் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, விடுறா மச்சான், செமிஃபைனல்ஸ்ல தோத்தா என்ன, ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம். அடடடடடா, ஸ்போர்ட்ஸை எப்படியெல்லாம் கத்து கொடுக்குறாங்கல்ல. நம்ம தமிழ்ல ஸ்போர்ட்ஸ் படம்னா கூட அதுல இருக்கிற பாலிடிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இறுதி சுற்று, ஜீவா, கனா, இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. சரி, என்னதான் சொல்ல வரேன்னு கேக்குறீங்களா? நம்ம மூவிஸ் பார்த்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு நிறைய படம் இருக்கு. அவ்வளோ ஏன் ஃபிளைட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு கூட இன்ஸ்பிரேஷன் இருக்கு. ஆனா கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது ஹாலிவுட் லெவல், ஏன் பாலிவுட் லெவலுக்கு கூட நம்ம மூவிஸ்ல இன்ஸ்பிரேஷன் கம்மி தான். அது ஏன்னு யோசிச்சு பார்த்தா நம்மள நிறைய பேரு பார்க்க நினைக்கிறது தான் படமா எடுப்பாங்க. அதாவது பீப்புளோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் பொறுத்து தான் மூவிஸ் எடுப்பாங்க. ஏன்னா அப்பதானே ப்ரொடியூசரோட கல்லாவை நிரப்ப முடியும். சோ இதுல இருந்து என்ன தெரிகிறது? கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மி. அப்படியே கொடுத்தாலும் அது கிரிக்கெட்டா தான் இருக்கும். அதை கரியரா சூஸ் பண்ண அலோவ் பண்ற பேரண்ட்ஸ் ரொம்ப சில பேர் தான். அப்படியே அலோவ் பண்ணாலும் அந்த எக்ஸ்பென்ஸ் மீட் பண்ண முடியற ஃபேமிலிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு இந்தியா விமென்ஸ் ஹாக்கி டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷன். டெய்லி 60 கிலோமீட்டர்ஸ் பஸ்ல டிராவல் பண்ணி கிட்ட வச்சுக்கிறதுக்கு பஸ் கண்டக்டர் அலோவ் பண்ணலன்னு பஸ் டாப்ல டிராவல் பண்ண பொண்ணு டீமோட கோல் கீப்பர். ஹாக்கி ஸ்டிக்கோ இல்ல ஹாக்கி விளையாட 500 ml பால் கூட குடிக்க காசு இல்லாத மாட்டு வண்டி ஓட்டுறவரோட பொண்ணு இன்னைக்கு நம்ம ஹாக்கி டீமோட கேப்டன். இந்தியா மென்ஸ் ஹாக்கி டீமோட கோல் கீப்பருக்கு அவங்க அப்பா மாடெல்லாம் வித்து ஒரு ஹாக்கி கிட் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்படி ஒவ்வொரு ஒலிம்பியன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் ஒரு இன்ஸ்பைரிங் கதை இருக்கும். ஆனா இந்த போராட்டத்துல களம் இறங்க நிறைய பேரண்ட்ஸ்க்கோ இல்ல அந்த பசங்களுக்கோ நம்பிக்கை இல்லை. 2 மேஜர் ரீசன். ஒன்னு ஃபினான்ஸ், ரெண்டாவதும் ஃபினான்ஸ். என்னடான்னு பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் வந்து கரியர் செக்யூரிட்டி. செகண்ட் ஃபினான்ஸ் காஸ்ட் ஆஃப் டேக்கிங் ஸ்போர்ட்ஸ் ஆஸ் அ கரியர். படிச்சாதான் வாழ்க்கைன்னு 1000ல் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல கூட போய் படிக்க வைப்போம். ஆனா ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடாது. நம்ம ஊர்ல நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிற ஒரு காமன் தியரி என்ன தெரியுமா? ஸ்போர்ட்ஸை கரியரா இருக்க முடியாது. பல பேரோட ஆசை சிம்பிளா, என்னோட பையன் என் பொண்ணு நல்லா படிக்கணும், நல்ல வேலையில சேரணும், இப்படிதான் இருக்கும். இப்படி எல்லாரும் நினைச்சா யாரோ வாங்குற மெடல்ல தான் ஸ்டேட்டஸ்ல போட முடியும். அந்த யாரோ ஏன் நம்மளாவோ இல்ல நம்ம பசங்களாவோ இருக்கக்கூடாது? ஏன் அதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது? செகண்ட், ஸ்போர்ட்ஸை கரியரா எடுத்துக்கிறது எக்ஸ்பென்சிவ் தான். பட் நிறைய ஃபவுண்டேஷன், அகாடமி சப்போர்ட் பண்றாங்க. மாட்டு வண்டி ஓட்டுறவரோட பொண்ணு இன்னைக்கு ஹாக்கி டீம் கேப்டனா இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கோ ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் தான். ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம கிட்டயோ இல்ல நம்ம பசங்க கிட்டயோ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் திறமையை க்ரூம் பண்றது. நம்ம செகண்ட் எபிசோட்ல கவர் பண்ண மாதிரி ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். அந்த எபிசோடோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கேட்காதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆசைப்பட்டு அடம் பிடிச்சா நம்ம மெடல் வாங்கி நம்ம ஸ்டோரியில நம்மளே போடலாம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.